யோசிச்சு பாருங்க, ஒரே நபர் ஒரு நாட்டுக்கே ஹீரோவா இருக்காங்க. ஆனா அதே நபர் அந்த நாட்டோட ஜனநாயகத்தையே நிறுத்தி வைக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? வாங்க, 20ஆம் நூற்றாண்டின் மிக சக்தி வாய்ந்த அதே சமயம் ரொம்பவே சர்ச்சைக்குரிய தலைவர்கள்ல ஒருத்தரான இந்திரா காந்தியோட கதைய நாம இப்ப பார்க்கலாம். இந்தியான்னா இந்திரா, இந்திரான்னா இந்தியா. இது சும்மா ஒரு ஸ்லோகன் இல்ல. ஒரு காலகட்டத்துல ஒரு முழு தேசத்தோட அடையாளமாவே ஒரு தனிநபர் பார்க்கப்பட்டார்னா அவரோட அதிகாரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பிரதமர் இந்திரா காந்தியோட பவர் அந்த அளவுக்கு உச்சத்துல இருந்துச்சு. அப்போ ஒரே பெண் தான் ஒரு பக்கம் தேசத்தோட மீட்பர்னு கொண்டாடப்படுறாங்க, இன்னொரு பக்கம் ஜனநாயகத்தையே காலி செஞ்சவங்கன்னு சொல்லப்படுறாங்க. இது எப்படி நடந்தது? அவங்களோட அரசியல் ஆரம்பத்திலிருந்து அவங்க அடைஞ்ச அந்த பிரம்மாண்டமான வெற்றி, அப்புறம் அந்த அதிர்ச்சிகரமான வீழ்ச்சி வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய போறோம். சரி, வாங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்திரா காந்தி பிறந்ததிலிருந்தே அரசியல் சூழல்ல தான் வளர்ந்தாங்க. ஆனா அவங்க நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க பாதை ஒன்றும் அவ்வளோ சுலபமா இல்ல. சின்ன வயசுலயே அவங்க தாத்தா மோத்திலால் நேரு கிட்ட இருந்து பவர்னா என்னன்னு கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாருங்க, 1962ல சீனா கூட போர் நடந்தப்போ அப்போதைய பிரதமரா இருந்த தன் தந்தை நேருவோட பேச்சையே கேட்காம அசாம் போர்க்களத்துக்கே போய் மக்களுக்கு தைரியம் கொடுத்தாங்க. கடைசியா 1966ல லால் பகதூர் சாஸ்திரி திடீர்னு இறந்ததும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பமா இவங்க பிரதமரானாங்க. ஆனா கட்சியில இருந்த பெரிய தலைவர்கள்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இவங்கள குட்டி பாப்பான்னு சொல்லி ஏளனம் செஞ்சாங்க. நம்ம பேச்சை கேட்டு ஆடுற ஒரு பொம்மை பிரதமர்னு கணக்கு போட்டாங்க. ஆனா அவங்க செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தேர்ந்தெடுத்தது ஒரு பொம்மை இல்ல, ஒரு புயல. சரி, இப்ப நாம நேரடியா 1971க்கு போவோம். இந்த வருஷம்தான் இந்திரா காந்தியோட புகழ உச்சிக்கு கொண்டு போச்சு. அது மட்டும் இல்ல, தெற்காசியாவோட மேப்பே மாத்தி வரைஞ்சது. 10 மில்லியன், அதாவது 1 கோடி பேர். இது வெறும் நம்பர் கிடையாது. கிழக்கு பாகிஸ்தான்ல ராணுவத்தோட கொடூரமான தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இந்தியாக்குள்ள வந்த அகதிகளோட எண்ணிக்கை இது. இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இந்திரா காந்தி ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தாங்க. இந்த அகதிகளுக்குன்னு ஒரு புது சுதந்திரமான நாட்டை உருவாக்கணும்னு. இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான முடிவு. ஏன்னா இதனால இந்தியா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடுகளை நேரடியா எதிர்க்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இந்திராவுக்கு உடனே போருக்கு போகணும்னு ஒரே அவசரம். ஆனா அப்போ ராணுவ தளபதியா இருந்த சாம் மானெக்ஷா அந்த பிரஷருக்கெல்லாம் அசரல. அவர் தெளிவா சொல்லிட்டார், மேடம், ஜெயிக்கணும்னா 90% காத்திருக்கணும். நீங்க உலக அரசியல்வாதிகளை பார்த்துக்கோங்க, நான் போற பார்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டார். இந்த இடத்துல தான் ஒரு செம்ம மாசான விஷயம் நடக்குது. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா உள்ள வருமோன்னு மிரட்டினாங்க. அப்போ இந்திரா காந்தி அமெரிக்க அதிபர்கிட்ட சொன்னதா சொல்லப்படுற பதில் என்ன தெரியுமா? உங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட தைரியம் இருக்கு, அதுதான் போற ஜெயிக்க வைக்கும்னு சொன்னாங்களாம். 12 நாள். ஆமாங்க, வெறும் 12 நாள்ல இந்திய ராணுவம் கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்த பாகிஸ்தான் படைகளை தோற்கடிச்சு ஒரு புதிய தேசம் உருவாக காரணமா இருந்துச்சு. அந்த புதுசா உருவான நாடுதான் பங்களாதேஷ். இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் இந்தியா முழுக்க இந்திரா காந்தி ஒரு ஹீரோயினா, ஒரு துர்காதேவியா பார்க்கப்பட்டாங்க. இதுதான் அவங்க அரசியல் வாழ்க்கையோட பீக். ஆனா சொல்வாங்களே, உச்சத்துக்கு போனா அங்கிருந்து இறங்கிதானே ஆகணும். அவங்களோட அதிகாரத்தோட உச்சியில இருந்தப்பதான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சுது. வெளியிலிருந்து எந்த எதிரியும் வரல, பிரச்சனை உள்ள இருந்து தான் வந்தது. சரியா 1975ல அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இந்திரா காந்தி தேர்தல் முறைகேடு செஞ்சதா சொல்லிடுறாங்க. இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது ஏதோ பெரிய ஊழல் கேஸ்லாம் இல்ல, அவங்க எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அரசாங்கத்தோட வளங்களை தவறா பயன்படுத்திட்டாங்கன்றதான் குற்றச்சாட்டு. ஆனா அந்த தீர்ப்பு ஒரு அரசியல் பூகம்பத்தையே உண்டாக்கிடுச்சு. பாருங்க, அவங்க எலெக்ஷன் செல்லாது, அவங்க உடனே பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யணும். அது மட்டுமில்ல, அடுத்த 6 வருஷத்துக்கு எந்த தேர்தலையும் போட்டியிட முடியாது. யோசிச்சு பாருங்க, நாட்டோட மிக சக்தி வாய்ந்த பெண்மணிய பதவியை விட்டு தூக்கச் சொல்லுது கோர்ட்டு. இப்போ பதவியை இழக்கிற நிலைமை வந்ததும் இந்திரா காந்தி ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு தான் இந்திய ஜனநாயகத்தோட சரித்திரத்துல ஒரு கருப்பு அத்தியாயமா மாறுச்சு. ராஜினாமா செஞ்சுட்டு சட்டப்படி வழக்க சந்திக்கிறதுக்கு பதிலா அவங்க வேற ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்தாங்க. தன்னோட அதிகாரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நாடு முழுக்க எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலையை பிரகடனம் செஞ்சாங்க. அதோட விளைவு, அடுத்த 21 மாசத்துக்கு இந்தியாவோட ஜனநாயகம் முடக்கப்பட்டுச்சு. அப்போ வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? பத்திரிகைகளுக்கு முழு சென்சார்ஷிப், எதிர்த்து பேசுற எல்லா அரசியல் தலைவர்களையும் கைது பண்ணி ஜெயில போட்டாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி கட்டாய கருத்தடை திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அவங்க மகன் சஞ்சய் காந்தி தலைமையில டெல்லியில குடிசை பகுதிகளை இடிச்சு தள்ளுனாங்க. ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ
ஜெயில்ல இருந்து எதிர்க்கட்சி தலைவர் ஜே.பி. நாராயண் ஒரு கடிதம் எழுதினார். அதுல சொன்னாரு, நீங்க ஒரு புலி மேல சவாரி செஞ்சிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து இறங்க நினைச்சா அந்த புலி உங்களையே கடிச்சு சாப்பிட்டுடும்னு. அதாவது நீங்களே உருவாக்கின இந்த சர்வாதிகார சக்தி ஒரு நாள் உங்களையே அழிச்சிடும்னு எச்சரிச்சார். இப்படி 21 மாசம் போச்சு. தனக்கு இன்னும் மக்கள் ஆதரவு இருக்குன்னு ரொம்ப நம்பிக்கையோட இந்திரா காந்தி ஒரு காரியம் செஞ்சாங்க. யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு தேர்தல் அறிவிச்சாங்க. ஜெயில்ல இருந்து வெளியே வந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்க. அவங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ஒரு லட்சியத்தோட ஒன்னு சேர்ந்தாங்க, இந்திராவை தோற்கடிக்கணும்னு. இப்போ இந்திய மக்களுக்கு முன்னாடி 2 சாய்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்னு, இந்திரா காந்தியோட சர்வாதிகார ஆட்சி தொடரணும், இல்லனா பல கட்சிகள் சேர்ந்த ஒரு ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடணும். ரிசல்ட் வந்துச்சு. இந்திரா காந்திக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. மக்கள் தங்களோட ஓட்டு மூலமா ஒரு அமைதி புரட்சியே செஞ்சாங்க. இந்திரா காந்தியும் சரி, அவங்க மகன் சஞ்சய் காந்தியும் சரி, 2 பேருமே அவங்க சொந்த தொகுதியிலேயே தோத்து போனாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? தோத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கைது கூட செய்யப்பட்டாங்க. ஆனா இந்திரா காந்தியோட கதை இதோட முடியல. உலகமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு அரசியல் கம்பேக் கொடுப்பாங்க. ஆனா இந்த எழுச்சி, இந்த வீழ்ச்சி, இது நமக்கு என்ன சொல்லுது? ஒரு ஜனநாயகத்தோட உண்மையான பலம் சக்தி வாய்ந்த தலைவர்களை அது எப்படி நடத்துதுங்கிறதுல இல்ல, சாதாரண மக்கள் நினைச்சா அந்த அதிகாரத்தை அமைதியா எப்படி திரும்ப வாங்க முடியுங்கிறதுல தான் இருக்கு, இல்லையா?